கிறிஸ்துவின் சத்தியத்தில் இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவோடு இணையும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். கிறிஸ்து எப்படி தேவனுக்கு முன்பதாய் தன்னை ஒப்புக் கொடுத்து அவர் தேவனுடைய தற்சொரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடி என பொருளாக எண்ணாமல் தன்னை தான் தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து அங்கே மனுஷ சாயலாய் கடந்து வந்தார் என்று பிலிப்பியர் 2:6 சொல்லுகின்றது அல்லவா? அந்த வார்த்தையின்படி எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். எங்களை நாங்கள் கர்த்தருக்கு முன்பதாய் தாழ்த்த வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். மாம்சத்தின்படி நாங்கள் வாழாமல் ஆவியின்படி எங்களை நாங்கள் தாழ்த்த வேண்டும். நான் பெரியவன், அவன் பெரியவன் அல்ல, எனக்குத்தான் எல்லாம் வேண்டும் என்று நினைப்பது ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. அது இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கை, அது மாம்சத்துக்குரிய வாழ்க்கை, அது பிசாசின் பிடியில் இருக்கிறவர்கள் செய்கின்ற காரியங்கள். நான் பெரியவன் என்று தேவனுக்கு விரோதமாய் எழும்பினவன் தான் தேவ தூதனாக கேருபாக ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தவன், தேவனுடைய அழகான விசித்திரமான விரோதமாய் உண்டாக்கப்பட்டவன், தேவனுக்கு விரோதமாய் சிந்தித்தபடியினாலே பாவத்திலே தள்ளுண்டு போனான் அல்லவா? அங்கே பிசாசாக மாறி இருக்கின்றான் அல்லவா? அந்த பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகின்றது. தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கின்றார். தேவ ஜனமே, நம்முடைய மாம்சத்தை நாங்கள் மேற்கொள்ள விடக்கூடாது. மாம்சத்தை நாங்கள் ஆவியினாலே அழிக்க வேண்டும். அது எப்படி? கர்த்தருடைய வார்த்தையினால் தான் அழிக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை தான் எங்களுக்கு கற்றுத்தரும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, யோவான் 6:63 நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் சத்திய வேதம் தெளிவாய் சொல்லுகின்றது, மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது, ஆவியே உயிர்ப்பிக்கின்றது. நான் உங்களுக்கு சொல்லுகின்ற வசனமோ ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அன்பு தேவ ஜனமே, ஆவியான ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை அனல் மூட்ட வேண்டும் என்றால் அந்த வார்த்தையின்படி நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தையானது நம்மை பரிசுத்தப்படுத்தும். அந்த வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். யோவான் 17:17 ஆண்டவர் சொன்னார் அல்லவா, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலே மாம்சத்தின் கிரியைகளை ஒழிப்பதற்கு ஒரே ஆயுதம், மாம்சத்தின் கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றுவதற்கு தெய்வம் வைத்திருக்கின்றதான ஒரே ஒரு ஜீவனுள்ள ஆயுதம், மனுஷனுடைய கரங்களினாலே எடுத்து போட முடியாதபடி இருக்கின்ற ஒரே ஒரு ஆயுதம் கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க 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 நம்முடைய வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும். அந்த வேதத்தில் இருக்கின்ற ஜீவன் வர 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 இந்த அழுக்குகள் வெளியிலே போகும், போட்டிகள் வெளியிலே போகும், பொறாமைகள் வெளியிலே போகும். கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தருடைய கரம் நம்மை பாதுகாக்கும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதை நாங்கள் உணர முடியும். ஏனென்றால் யோசேப்பை பாருங்கள், அவன் தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் தனக்கு முன்பதாய் வந்து இருக்கும் பொழுது அவனுடைய இருதயத்திலே அவன் மேட்டிமை கொள்ளவில்லை, மாம்சத்திலே தான் பெரியவன் என்று சொல்லவில்லை. மாறாக தன்னுடைய சகோதரர்களை பார்த்து அங்கே அவர்கள் மேல் மனதுருகி தன்னுடைய இருதயத்தை அடக்கி வைக்க முடியாதபடிக்கு ஒளிந்து போய் நின்று கண்ணீர் வடித்து கதறி அழுததை நாங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? அந்த மகனை தேவன் உயர்த்தினார் அல்லவா? அன்பு தேவ ஜனமே, கர்த்தருடைய கரம் கூட இருந்து இன்னுமாய் பெரிய காரியங்களை நமக்கு செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாய் நாங்கள் இருக்க வேண்டும். அன்பான சகோதரனை சகோதரியே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் மாம்சத்தின்படி நாங்கள் நடந்தால் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது, கர்த்தருக்குள்ளே நாங்கள் வாழ முடியாது. மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கின்றது, அவைகள் ஒன்றுக்கு உதவாது. அந்த உதவாத காரியத்திலே நாங்கள் வாழாதபடிக்கு ஆவிக்குள்ளே, கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே ஆவியிலே நிறைந்து தெய்வத்தை ஆராதிக்கிறவர்களாக, தேவனோடு உறவாடுகிறவர்களாக ஆவியின்படி நாங்கள் வாழ்வோம் என்றால் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகின்றது. நாங்கள் ஆக்கினை தீர்ப்பு அடைவதற்கு நாங்கள் அழைக்கப்படவில்லை, நித்திய ஜீவனை அடையும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டிருக்கின்றவர்கள் ஆக்கினையிலே வாழுவதற்கு தெய்வம் அழைக்கவில்லை. ஏனென்றால் அங்கே யோவான் 3:16 என்ன சொல்லுகிறது? வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அவரை தந்த நோக்கம், இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் நாங்கள் வாழ வேண்டும் என்ற நோக்கம். தெய்வம் தந்த ஒரு பெரிய காரியம் என்ன? நாங்கள் கெட்டு போக கூடாது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படக்கூடாது. தெய்வம் நம்மை வாழ வைக்க வேண்டும். தெய்வத்தின் நித்திய ஜீவனுக்குள்ளே நாங்கள் இருக்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம்
நிமித்தம் நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாய் இருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்ன இயேசு நமக்கு ஜீவனை தந்திருக்கின்றார். அவருடைய வார்த்தையில் அந்த ஜீவன் இருக்கின்றது, அந்த வார்த்தையில் வல்லமை இருக்கின்றது. அந்த வார்த்தையிலே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுத்து நிதானித்து பார்க்கும் பொழுது, அந்த வார்த்தையிலே எங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, கர்த்தருக்கு முன்பதாக வந்த ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில் நான் என்னை ஒப்புக் கொடுக்கின்றேன், இந்த வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கை இல்லை, நான் குற்றமுள்ளவனாய் இருக்கின்றேன், தகப்பனே என்னை மன்னியும், எனக்கு கிருபை தாரும் என்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கிருபை தருவார். அந்த வசனத்திலிருந்து ஜீவன் வரும், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஒரு மிசை கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோமா? நம்முடைய தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய தெய்வம் நம்மை கிருபையாய் நடத்துகிறவர். அவருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையிலே தொடப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். ஒரு மிசை இந்த நேரத்திலே இந்த வார்த்தைக்கு எங்களை ஒப்புக் கொடுப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளிலும் சுவாமி உம்முடைய பூரண கிருபையின் கரத்தை நீர் எங்கள் மத்தியிலே வைத்திருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றியுள்ளத்தோடு உம்மை சோஸ்தரிக்கின்றோம் ஐயா. அன்பு தெய்வமே, உம்முடைய வேதம் ஜீவன் உள்ளது, உம்முடைய வேதம் சத்தியம், உம்முடைய வேதம் நித்தியம் ஐயா. வானமும் பூமியும் ஒளிந்தாலும் உம்முடைய வேதம் ஒளிந்து போகாது என்ற வார்த்தையிலே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த அருமையான நேரத்திலே சுவாமி, இந்த வார்த்தைக்கு நான் ஏற்றபடி வாழுகின்றேனா? இந்த வார்த்தையின்படி இந்த உலகத்திலே நான் மாம்சத்தின்படி வாழுகின்றேனா அல்லது ஆவியின்படி வாழுகின்றேனா? ஆவியின் கனி என்னிடத்திலே காணப்படுகின்றதா? என்னுடைய பேச்சு, என்னுடைய சிந்தனை, என்னுடைய கிரியைகள் மாற்றப்பட்டிருக்கின்றதா என்று சிந்திக்கின்றதான, தியானிக்கின்றதான, நிதானிக்கின்றதான இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பிள்ளைகளுக்கும் தரும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம் ஐயா. இந்த செய்தியின் ஊடாக கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் மாறுவதாக, உமக்கு சாட்சி உள்ளவர்களாக, உம்முடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களாக, உம்முடைய வார்த்தைக்கு முன்பதாக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவர்களாய் மாற்றி தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வரும் பொழுது ஐயா, என்ன வியாதி இருந்தாலும், என்ன பலவீனம் இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் நீர் அற்புதம் செய்கிறவர் அல்லவா? சங்கீதம் 107:20 படி நீர் உம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணப்படுத்தி அழிவுக்கு தப்ப வைக்கிறீர் என்று சொன்னபடி இப்பொழுது இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருக்கின்றதான எல்லா வியாதிகள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக, உம்முடைய தெய்வீக கரம் ஆசீர்வதிப்பதாக, உம்முடைய கிருபையின் கரம் ஆசீர்வதிப்பதாக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய வார்த்தையினாலே நிரப்பி, உம்முடைய வார்த்தைக்கு முன்பதாய் தாங்கள் குற்றமற்றவர்கள் என்று தங்களை நிதானித்து ஆராய்ந்து பார்த்து தெய்வங்களோடு இருக்கின்றார் என்ற உறுதியில் வாழுகிற பிள்ளைகளாய் ஆசீர்வதித்து தந்து பிள்ளைகளை உம்முடைய வருகைக்கு தகுதிப்படுத்தும் ஐயா. உம் குற்றம் குறையில்லாதவர்களாய் உம்மோடு வாழத்தக்கதாக கிருபையை தாரும். இயேசுவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.